Sir. Recording in ஓகே பொல்லியர். இப்போ இவ்வளவு நேரம் இந்த லேட் பண்ணக்கான காரணம் வந்து சார் இப்போ சார் தான் ஹோஸ்டாக இருக்கிறார், அதாவது ஐவின்ஸ் இந்த டிரெக்டர். அப்போ இந்த கரண் வந்து ரெண்டபடியா பிள்ளையால் அந்த ஹோஸ்ட் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து ஹோஸ்ட் ஆயிட்டு. அப்போ வேறொரு பிள்ளைக்கு வந்து ஹோஸ்ட் ஆயினால் அந்த 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 குறிப்பிட்ட மாணவனோ மாணவிதான் அந்த டிரெக்டருக்கு வந்து அந்த டிரெக்டரை வந்து ஹோஸ்ட் ஆக்க வேணும். அப்போ அப்படி ஆக்கப்படாதபடியாக தான் பிறகு திருப்பி அந்த ஜூமின் நிர்வாகிக்கு எடுத்து கதைச்சு இப்போ சார் இதன்றிருக்கு. அதுதான் இவ்வளோ லேட்டா. ஓகே பிள்ளைகள், வெரி சாரி. அதுதான் லேட்டு காரணம் அதுதான். சரிதானே? சரி, ஓகே. அப்போ நான் வந்து மதுரூபன், நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ட்வீட் பண்ணுறேன், பிரைமரி தான். சரி, ஓகே. அப்போ நான் இந்த இலவச கருத்தரங்கு அடைஞ்சதுக்கான காரணம் வந்து சார் தான், அதாவது ஐவின்ஸ் டிரெக்டர் ஜெகநாதன் சார். அவருக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் ஆரம்பிப்போம். அப்போ இதில் சார் வந்து போட்ட ஹெடிங் வந்து பிள்ளைகள் பொருள் எடுத்துன்ற அந்த ஹெடிங் தான் சார் போட்டவர். அப்போ இது வந்து கொஞ்சம் இலகுவாக தான் இருக்குன்னு சொன்னால், அந்த திறன்களில் வந்து இது ஒரு அடிப்படை திறன், அடிப்படை தான் இது. அப்போ ஒலிசிப்பின் அடிப்படை வந்து பிள்ளைகள் இந்த திறன்கள் தான். நாங்கள் வந்து ஈஸியாக தான் இன்றைய படிக்க போகிறோம். பிறகு நாங்கள் இனி வார வகுப்புகளில் வந்து பிள்ளைய கொஞ்சம் ஹார்டாக கேள்வியில் பார்ப்போம். இது வந்து ஒரு அடிப்படை விஷயம்தான். இது மாதிரி பெரும்பாலும் வராது, ஆனால் இதை வச்சுக்கொண்டு வரும். இதை அடிப்படையாக கொண்டு சில கணக்குகள் வரும். ஆனால் இதே மாதிரி இலகுவான கேள்வி வராது. அப்போ நீங்கள் இதில் என்ன படிக்க போறீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் திறனை பற்றியும் அடிப்படை விளக்கம் படிக்க போறீங்க, அவ்வளவுதான். சரிதானே? அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் பொருள் உரைத்தல். சரிதானே? ஓகே. இதில் பிள்ளைகள் முதலாவது நான் இப்போ டைம் உங்களுக்கு போனபடியால் 8:30 ஆகுது, ஆக போகுது. அப்போ நான் 9:30க்கு உங்களை விடையிலாது. என்னென்னு சொன்னால் 9 என்று ஆக பெரிய ஒரு டைம் என்ன. அப்போ நீங்களும் வந்து வேறு படிக்க வேண்டியிருக்கும், நித்திர கொள்ள வேண்டியிருக்கும், நாளைக்கு உடம்ப வேண்டியிருக்கும், அப்படி இருக்கும். சரிதானே? அப்போ நான் குறிப்பிட்ட டைம் நான் முடிப்பேன். அப்போ நான் உங்களை கேள்வி கேட்க இல்லை, நானே கேள்வி கேட்க நானே விளையாடுறதுன்னு போகிறேன். இனி வார வகுப்பில் வந்து நான் உங்களை கேள்வி கேட்பேன். இனி வார வகுப்பு வந்து டைமுக்கு வந்து ஆரம்பிக்கும். சரியா? இது ஒரு இது வந்துட்டுது, அதால் வந்துட்டு கொஞ்சம் டைம் லேட் ஆகிட்டுது. இனி வார வகுப்பு வந்து அப்படி இருக்காது. சரியா? டைமுக்கு ஆரம்பிக்கும். சரிதானே? சரி, ஓகே. இல்லை முதல்ல வினா பார்ப்போம். தரப்பட்ட படத்தை உரிய முறையில் விளக்கும் விடையை தெரிவு செய்க. அதாவது தரப்பட்டுள்ள படத்தை வந்து உரிய முறையில் விளக்குகின்ற விடையை தெரிவு செய்ய கேட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு படம் ஒரு தந்திருக்கணும், அதுக்கேற்ற சொற்கள் எது மிக பொருத்தமான சொற்கள். எல்லாம் பிள்ளைகள் கொலசிப்புக்கு வார கேள்வி அண்டு இல்லை, இதை வச்சுக்கொண்டு சில கேள்வி அவரை போடலாம். சரியா? வரக்கூடிய இதே மாதிரி கேள்வி வராது, இலகுவா வராது. என்ன ஃபர்ஸ்ட் பார்ட் தான் படிக்கணும் நாங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நீங்க பார்த்தா தெரியும், மிக கஷ்டமான கேள்வி தான் வரும். ஆனா இது வந்து அடிப்படை விஷயம். இது நீங்கள் தெரிஞ்சாதான் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அங்கே மிகுதிக்கதி நாங்கள் படிக்கலாம். சரியா? அதான் விஷயம். சரி, அப்ப பாருங்க, முதலாவது வந்து பிள்ளை இந்த மீன் இந்த படம் போட்டிருக்கீங்கன்னா, இதுக்கு வந்து பொருத்தமான சொற்கள்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க பிள்ளை கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா பிள்ளைகள் உங்க அந்த மற்றவைக்கு வந்து அப்படின்னு சொன்னால் தெரியாது. ஏண்டா இப்போ லேப்டாப்னு சொன்னால் பரவாயில்ல, ஃபோனில் படிக்கிறாக்கள் தானே, அவைக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து முன்னுக்கு நிற்கும். நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் முன்னுக்கு நிற்கபடியா அவை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறது. அப்போ நீங்க யாரும் விட போட வேண்டாம். சரியா? நீங்க விட யாரும் போட வேண்டாம், கவனிச்சு கொண்டு இருங்க. சரிதானே? சரி, அப்ப பாருங்க, முதலாவது வந்து மீனுக்குரிய சாராக இருக்குதா நான் கதைக்கிறது?
ஓம் சார். வடிவா கேக்குதா? ஓ சார். ஓகே ஓகே. சரி சரி. ஏண்டா ஒன்று ரெண்டு பேர் அதில் chat பண்ணியிருந்தவ வாய்ஸஸ் நாட் கிளியர்னு சொல்லி, அப்போ அதான் நான் கேட்டேன். ஓகே, அப்போ கிளியராக இருக்கேன். சரி, ஓகே. அப்போ இந்த மீனுக்குரிய இந்த மீன் படத்துக்குரிய விளக்கம்னு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், முதலாவடியே பார்த்தா சுவையூட்டி இல்லை, சுவையூட்டி இல்லைன்னா சுவையூட்டி வந்து வராது. உணவு வந்து வரும், நாங்கள் உணவு நாங்கள் உண்டுறாங்க என்ன மீன் அது வரும். தாவரம் வந்து பிள்ளைகள் சில வந்து பாசிகளை உண்றது, ஏன்னா சில கடத்தாவரம், அப்போ அதால அதுவும் வரும். ஆனால் நிலமன்றது வருமா? வராது. ஏன்னு சொன்னால் மீன் வந்து நீர்ல வாழுகின்ற பிராணி, அப்போ அது முதலாவிட வராது. ரெண்டாவது பார்த்த பிள்ளைகள் தாவரம் ஓகே ஓரளவுக்கு வரும், கடல் வரும், ஆனால் சைவம் வராது. ஏன்? இது வந்து மாமிச உணவுகள் சொல்லுவோம், அதாவது என்ன, அப்போ சைவம் இல்லை, அசைவம் தான் வரும், நீர் வரும். அப்போ அந்த ரெண்டாவிட பிழை, அதுக்குரிய காரணம் அந்த பிள்ளைகள் அந்த சைவம் என்றக்கூடிய அந்த குடப்பிழை. மூன்றாவதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் கடல், உணவு, அசைவம், நீர் எல்லாமே மிக பொருத்தமாக இருக்கு. கடல்ல வாழும், அது ஒரு உணவு, அசைவமான உணவு, நீர்ல வாழும். ஆகவே மூன்றாவது சரி. அடுத்த வழியில் ஆகாயமானது பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஆகாய மார்க்கம் சரி, தூரப்பிரதேசம் சரி, எரிபொருள் அதுவும் சரி. என்ன எரிபொருள் தான் பாவிக்கிறோம் என்ன பிளேன் ஓடுறதுக்கு, அப்போ அதுவும் சரியா இருக்கு. நாங்கள் இதுக்கு முக ரெண்டாவடியே பார்ப்போம். ரெண்டாவடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் மார்க்கம் வந்து பிழையேன், அது வந்து ஆகாய மார்க்கம், அப்ப இரண்டாவது விடை பிழை. மூன்றாவது பார்த்தோம் என்றால் ஆகாய மார்க்கம் சரி, ஆனா மனித வலுன்றது பிள்ளைதானே. மனித வலுன்னு சொன்னா என்ன? அதாவது நாங்கள் எங்களால் தான் அந்த வாகனம் ஓடினா அது மனித வலு. உதாரணம் துவிச்சக்கர வண்டி ஒரு மனித வலு, சரிதானே. குதிரை வண்டி அது மிருக வலு, மாட்டு வண்டி மிருக வலு. என்ன அப்போ அப்ப மற்ற எல்லாமே பிள்ளைகள் எரிபொருள் வேலை, அதாவது பெட்ரோல் டீசல் மூலமாக வாகனங்கள் இயங்குமாக இருந்தா அது வந்து பிள்ளைகள் எதுக்க வரும்னு சொன்னால் எரிபொருள் வலுவுக்கு வரும், சரிதானே. ஓகே, அப்ப இது வந்து பிள்ளைகள் எரிபொருள். ஆகாய மார்க்கம் சரி, தூர பிரதேசம் சரி, எரிபொருள் சரி. ஓகே, மூன்றாவது வண்ணத்து பூச்சியின் படம் போட்டிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் புழு இருக்குது, அங்கால ஒற்றுமை, அங்கால இரவு வேடை. அப்ப இது புழு இல்லை என்ன, இது பூச்சி வகைக்கு வர முடியும், ஆனா புழுவுக்கு வராது. அப்ப அதால முதலாவிட பிள்ளை. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அழகு இருக்குது, பல வண்ணம் இருக்குது, பல வண்ணம் கொண்டது வண்ணத்து பூச்சி என்ன, தேன் இருக்கு. அப்ப ரெண்டாவிட தான் வரும் போல இருக்குது. ஆனா மூன்றாவது பாத்தீங்கன்னா இது நோய்க்காவி, நோய்க்காவி இல்லை. நோய்க்காவின்னு சொன்னா பிள்ளைகள், அதாவது நோயை பரப்புகின்ற ஒரு பிராணி தான் நோய்க்காவி. உதாரணத்துக்கு நுளம்பு, இலையான், கரப்பான் பூச்சி எல்லாமே நோய்க்காவி. ஆனால் இந்த மனது பற்றி போல அது வந்து போல நோய்க்காவி இல்லை, அது வந்து என்ன செய்யாது, நோயை பரப்பாது. ஆகவே மூன்றாவது விடையும் வராது, இரண்டாவது தான் வரும். நாங்கள் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிள்ளைகள் விடையை தவிர்த்து பார்க்கலாம். இது வராது இது வராது என்று போட்டு நாங்கள் தவிர்த்து பார்த்தும் விட போடலாம், அல்லது தெரிஞ்சு கொண்டும் விட போடலாம். அப்ப எல்லா பிள்ளையும் வந்து எல்லா கேள்விக்கும் தெரிஞ்சு கொண்டு விட போடுற இல்லை. என்ன தெரியாத விடைன்னு சொன்னால் அதை நாங்கள் தெரிஞ்ச விடைய வச்சு பார்க்குறதப்பா, இது வராது இது வராது, அப்போ இதுதான் வரும் அப்படின்னு நாங்கள் போடலாம். எங்களுக்கு வந்து விளக்கம் தேவையில்லை தானே, எங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்கு சரியான விடை போட்டால் சரி. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர 40 வினாக்களும் வந்து பிள்ளையா எழுதாத வினாக்கள் தான், கோடு போடுற வினாக்கள் தான். உங்களுக்கு லக் இருந்தால் உங்களுக்கு 40ம் சரி வரும். என்ன அதிர்ஷ்டம் இல்லாட்டி 40ம் பிழை வரும், சரியா. ஒன்றுமே வாசிக்க தெரியாதவன், ஒன்றுமே விளங்க தெரியாத புள்ள கூட 20க்கு மேல சரியா எடுக்கலாம். என்ன அதெல்லாம் லக், சரிதானே. ஆனால் 20 எடுத்து குறைச்சி பாஸ் பண்ற கொஞ்சம் கஷ்டம், சரியா. அப்ப நீங்கள் விடையை தவிர்த்து பார்த்து கொண்டு விடையை நீங்க வடிவா போடலாம். அது ஒரு இலகுவான விடையை கண்டுபிடிக்க உத்தி தான், சரிதானே. சரி, ஓகே. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் இயற்கை குளிர்மை பிரயாணம், அதாவது இந்த மரத்துக்குரிய பொருத்தமான
சொற்கள் போட்டிருக்கணும். இயற்கை, குளிர்மை, பிரியாணம் என்று வருமோ? இல்ல, பிரியாணம் இயற்கையா வளரும். ஓகே, அது சரியா வரும். குளிர்மையும் சரியா வரும். ஆனால் இந்த பிரியாணம்ன்றது பிள்ளையாத்தான் வரும். பிரியாணம் இல்லை. அதால முதலாவிட வராது. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பம். சரி, வெப்பம் வந்து வராது. இழல் வரும். செயற்கையானதும் வராது. அது இயற்கையாவே மரம் வளரும். சேர்க்கின்ற விடையும் பிள்ளை. அடுத்தது நிழல், குளிர்மை, உணவு. ஓகே, அந்த மரம் வந்து பிள்ளைங்களுக்கு நிழல் தருது, கொஞ்சம் குளிர்மையா இருக்குது, உணவும் தருது. ஆகவே மரத்துக்கு மிக பொருத்தமான விடை 3வது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒரு சாதாரணமான ஒரு வசிப்பிடம். என்ன என்ன எங்களுக்கு மாளிகை தேவை தானே, அது இது ஒரு வசிப்பிடம். அதாவது நாங்கள் பகல வேலை செய்து போட்டு இரவு வந்து ஓய்வெடுக்கிற உடன் தான் வசிப்பிடம். அது வந்து ஆடம்பரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி தான். அப்ப ஆகவே இது வந்து மாளிகை என்று வருமா? இல்ல, மாளிகைன்றது போல அவையில் அது ஓகேயா இருக்கலாம். இயற்கைன்றது போல. ஏன் இயற்கையா வந்து வீடு உருவாகுது, நாங்க தான் வீடை கட்டுறோம். அப்ப அது ஒரு செயற்கையான ஒரு பொருள். ஆகவே இயற்கை என்ற விட போல. 2வது பாத்தீங்கன்னு சொன்னா பிராணி, பாதுகாப்பு, அறிவு. பிராணிகள் ஓகே, நாங்களும் ஒரு பிராணி தான், பிரச்சனை இல்லை. அது வரும். பாதுகாப்புக்கு ஓகே, அது வரும். ஆனா அறிவுன்ற விட வராது. ஏன் இது வந்து அறிவு, இது வந்து அறிவு அறிவு சம்பந்தமான ஒரு பொருள் இல்லை. ஆகவே அதை விட வராது. 3வது பாத்தீங்கன்னா அடிப்படை தேவை. அதாவது அடிப்படை தேவைகள் 3 இருக்குது. அதுல ஒன்று உணவு, மற்றது உடை, மற்றது உறைவு. அதாவது வீடு, நாங்க வசிக்கிற வீடு. அப்ப அது வந்து எங்களுக்கு பிள்ளைகள் ஒரு அடிப்படை தேவையா இருக்கு. அது பாதுகாப்பானதா இருக்குது. அது ஒரு வசிப்பிடமாக இருக்குங்க. ஆகவே மிக பொருத்தமான விட 3வது விட. சரியா? நீங்க இப்படி வந்து இப்படியே கண்டுபிடிச்சு போலாம். இது வந்து கடைசி ஃபைனல்ல வராது இந்த படிக்கவில்லை. ஆனா சில வடபள்ளிகள் மாகாண மட்டம், வலய மட்டம், உங்களோட பாடசாலை மட்டங்கள்ல படிக்க வரலாம். சரியா? வந்தா நீங்கள் அதுக்கு சரியாக எடுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்த வினாக்க வருவோம். எல்லா கருத்துடனும் பொருந்தும் படத்தை தெரிவு செய். எல்லா கருத்தோடையும் பொருந்துகின்ற படத்தை தெரிவு செய்யுங்கள். சரிதானே? வாகனம், எரிபொருள், தலைக்கவசம். அதாவது வந்து இந்த 3க்கும் உரிய ஒரு படம். இந்த 3க்கும் உரிய ஒரு படம் என்று கேட்டீங்கன்னால், வாகனம் என்றா 3ம் வாகனம் தான் பிள்ளை, அது சரி. ஆனா எரிபொருள்ல இயங்குறது வந்து 2ம் தான் இயங்கும். ஒன்று வந்து பஸ், அங்கால வந்து மோட்டார் சைக்கிள். அதாவது சைக்கிள் வந்து இயங்காது. அதுலயும் பாத்தீங்கன்னா தலைக்கவசம் அணிஞ்சு நாங்க போறோம்னு சொன்னா அது என்னவா இருக்குமென்றால் மோட்டார் சைக்கிள். ஆகவே 3வது அந்த. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், தேன், பூ, வண்ணம். அதாவது தேன், பூ, வண்ணம், இது 3க்குமே பொருத்தமான உடவுகளில் 3வது. தேன் வந்து குடிக்கிறேன்டா அது வண்ணத்தில் பூச்சி தான். இலியான் குடிக்காது, நுளம்பு குடிக்காது. ஆகவே அது தேன் என்று சொன்ன வண்ணத்தில் பூச்சி. ஆகவே 3வது விடை. அடுத்தது பாருங்க, விவசாயம், உழவன், அறுவடை. இந்த 3க்கும் பொருத்தமான சொற்களை படத்தை பார்த்தா பிள்ளைகள், நீங்க வந்து விவசாயம் என்று போட்டு நீங்கள் மண்பட்டியை போடக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்கள் சேர்ந்த நாங்கள் அரைக்குறதா செய்யறோம் நாங்கள் வேலை. என்ன, ஒழுங்கா படிக்கிறே இல்லை, விளையாடுறதும் ஒழுங்கா விளையாடுறே இல்லை, என்ன ஒழுங்கா சாப்பிட்றே இல்லை, ஒழுங்கா இத்திர ஓடுறே இல்லை, எல்லாமே ஒழுங்கா செய்யறே இல்லை. சரிதானே? அப்படி நீங்கள் கேள்வியை என்ன செய்யக்கூடாது, ஒழுங்கா வாசிக்காம விடக்கூடாது. கேள்வி முடியும் வரைக்கும் ஒரு வரி கேள்வியோ அல்லது 5 வரி கேள்வியோ ஒரு பந்தி கேள்வியோ, கேள்வி வினாக்குறி இடும் மட்டும் மட்டும் நீங்க வந்து அந்த வினாவை கவனமா வாசிக்க வேணும். ஏனென்றா கடைசி சொல் கூட உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் ஒரு வினாவில. அதுவும் பிளஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியம். சரியா? அப்ப நீங்கள் வந்து வினாவில உள்ள வசனங்களை முழுவதுமாக வாசிக்க வேண்டியது கூட கடமையாக இருக்கு. சரியான பிள்ளையால் டோன்ட் சட் ஆன்சர் என்று ஒரு ஆள் போட்டிருக்கிறார். அவருக்கு வந்து நீங்கள் ஆன்சர் போட அவருக்கு வந்து மறைக்குது பிள்ளையார். என்ன போன்ல பார்க்குறவங்களுக்கு வந்து அது மறைக்கும். அப்போ தயவு செய்து நீங்க போற விட எல்லாம் சரியா தான் இருக்குது. நீங்க விடைய நீங்க அதில் போடாதீங்க. சரியா? என்ன எல்லா பிள்ளையும் படிக்க வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால சரி, ஓகே. அடுத்தது அப்போலே நான் விவசாயம், உழவன் என்று இப்போ வந்துட்டா மட்டும் நான் விட போட இயலாது. என்றால் 3வது சொல்றது அறுவடை என்று சொன்னால் அது நெல்லை வெட்டுறது. அதுக்கு என்ன வேணும், அரிவாள் வேணும். அப்ப மண்பட்டி வருமா? மண்பட்டி வராது.
மண்பட்டி வரும், ஆனா அறுவன்னு சொல் வந்தபடியா மண்பட்டி வராத. ஆகவே அறிவாள் தான் வரும். சரியா? அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா மகிழ்ச்சி, விளையாட்டு, பொழுதுபோக்கு. இந்த மகிழ்ச்சி, விளையாட்டு, பொழுதுபோக்கு மூன்றுக்கு முறி சொல்ல பார்த்தா பிள்ளைகள் எங்களுக்கு புத்தகம் பேரை வந்து மகிழ்ச்சி தான். ஆனா அது விளையாட்டுக்குரிய ஒரு பொருள் இல்லை. அப்ப அதால வேற. ரெண்டாவது பார்த்தா மென்பந்து, துடுப்பாட்டத்துக்குரிய துடுப்பும் பந்தும் இருக்குது. ஆகவே சரி. என்ன விளையாட்டு தானே அது. அங்கால குடையும் தொப்பியும் வராது. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா பிரகாசம், இயற்கை ஒளி. அதாவது பிரகாசம்னு சொன்னப்பட இதுல மூன்றுமே வரும். இயற்கைன்னு சொன்னா சூரியன் மட்டும்தான் வரும். ஏண்டா இயற்கையான ஒளிமுறை ரெண்டு இருக்கு. ஒன்று சூரியன், சந்திரன். அது வந்து இயற்கையாவே ஒளியை தரும். நாங்க சூச்ச போட தேவையில்லை சூரியனுக்கு. என்ன ஓகே. அப்ப அதை ஜோதிச்சு வடிவா போட்டா சரி. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இதுதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் வடிவா பார்க்க வேணும். தரப்பட்ட உருக்களை கவனத்தில் கொண்டு விடை தருக. சரியானே? இதுல 8 பிராணிகள் இருக்கு. ஏலிருந்து எச் வரைக்குமான 8 பிராணி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு இருக்கும். என்ன சிநேகமாக வாழும் பிராணி இருக்கும், பகையோட வாழ்ற பிராணி இருக்கும், ஒன்றொன்றை பிடிச்சு தின்ற பிராணி இருக்கும், வேகமாக ஓடக்கூடிய பிராணி இருக்கும். எல்லாமே இதுல இருக்கு. சரியா? ஓகே. இந்த பிராணியை வடிவா பாருங்க. ஓகே சரி. இதை பார்த்துட்டு இப்ப நான் வினா கேட்க போறேன். பின்வருவனவற்றுள் மிகப்பெரிய விலங்கும் மிகச் சிறிய விலங்கும் முறையே. மிகச் பெரிய விலங்கும் மிகச் சிறிய விலங்கும் என்னவா இருக்கும்? இதுல பாருங்க, மிகச் சிறிய விலங்கும் மிகப்பெரிய விலங்கும் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு தெரியும் மிகச் சிறிய விலங்குண்டா என்ன செய்வீங்கள்? இல்ல பாருங்க, பல்லி இருக்கு. மிகப்பெரிய விலங்குன்னு சொன்னா யானை இருக்கு. அப்ப என்ன வரப்போகுது? ஈயும் எஃப்பும் வரும். மிகப்பெரிய விலங்கு யானை, மிகச்சிறிய விலங்கு பல்லி. ஆகவே யானைக்கு வந்து இ என்ற ஆங்கில எழுத்து வரப்போகுது, பல்லிக்கு எஃப் என்ற எழுத்து வரப்போகுது. ஆகவே இஎஃப் என்ற விட இருக்கா? எஸ், இந்த இருக்கு இஎஃப். ஆகவே இதுக்கு நீங்கள் கோடு போடு பிள்ளை. கோடு போடுங்க நீங்க பிள்ளை வடிவா ஊண்டி போடுங்க. நீங்க சில பிள்ளையாவது தான் பிரச்சனை இல்லை. நீங்க வெட்டி போடுற எல்லாம் பிள்ளைன்னு சொல்லி சொல்லி இருப்பினும் அதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் எத்தனை நேரம் வெட்டி போடலாம். சரியா? அதாவது பிறகு ஒரே வெற்றே இல்லை, ஒரு 2 தரம் வெட்டலாம். சரிதானே? வட்டி போட்டு நீங்க அப்படியே மாத்தலாம். என்ன கடைசி நேரத்தில் வந்து கொஞ்சம் வட்ட சந்தேகம் இருந்தால் நீங்க வட்டி மாத்தலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வட்டிக்கு ஒழுங்கா வெட்டவும். சரிதானே? சரி ஓகே. நான் கொஞ்சம் போனா சொல்லுவேன் உங்களுக்கு. என்ன எப்படி வெட்டுற முறை எப்படி இருக்க வேணும், எக்ஸாமுக்கு பென்சில் பாவிக்கலாமா, பேனை பாவிக்கலாமா, என்ன நான் எல்லாம் சொல்லுவேன் எல்லாம். சரியா? நீங்க எக்ஸாம் நீங்க பென்சில் பாவிக்கலாம். பென்சில் பாவிக்கிறதுக்கு ஒரு தடையுமே இல்லை. நீங்க செகண்ட் பார்ட்டுக்கும் பென்சில் பாவிக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் பென்சில் பாவிக்கலாம். கட்டாயம் பேனை பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5ஆம் ஸ்காலர்ஷிப்ல வந்து கட்டாயம் பேனை பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பென்சிலும் பாவிக்கலாம். பென்சில் தான் பாவிக்கலாம் இல்லை, பென்சிலும் பாவிக்கலாம், பேனையும் பாவிக்கலாம். சரிதானே? ஏதாவது ஒன்று பாவிங்க. சரியா? ஓகே. அடுத்த பாருங்க, ஒன்று ஒன்று பிடித்து உண்ணும் பிராணி சோடிகள். ஒன்று ஒன்று பிடித்து உண்ணும் பிராணி சோடி. எந்தெந்த பிராணி வந்து ஒன்று ஒன்றை பிடிச்சு சாப்பிடும்? ரெண்டா பகை உணர்வா இருக்கும். சொல்லுங்க, எது வேற போதும்? ஒன்று ஒன்று பிடித்து உண்ணும் பிராணி சோடி. எலியும் பூனையும் வரும். என்ன சாரி, எலியும் அந்த எலியும் பூனையும் இருக்கு. சிடி இருக்கு பாருங்க. என்ன சிடி வந்து எலியும் பூனையும் வந்து ஒண்ணு பிடிச்சு சாப்பிடும். ஆனா இந்த விடைய பாத்தீங்கன்னு சொன்னா சிடி இல்லை. என்ன சிடி விடையா இருக்கா பாருங்க. சியும் டியும் விடையா இல்லையே. ஒன்று ஒன்று பிடிச்சு சாப்பிடுறது வந்து எலியும் பூனையும் வரும். ஆனா விடையில அது இல்லை. அப்ப வேற ஏதோ விடை இருக்குன்னு அர்த்தம். என்ன வேற ஏதோ விடை இருக்குன்னு அர்த்தம். நான் வேற விடைய பார்க்க வேணும். வேற விடைய பார்த்தோம்னு சொன்னால் இங்க பாருங்க, சிங்கம் மான் இருக்கு பாருங்க. சிங்கம் மானை கண்டா சிங்கம் விடாது, பார்த்து கொண்டு நிற்காது, உடனே வந்து பிடிச்சு சாப்பிட்டுரும். உடனே களத்துல ஒரு கடி அப்படியே சரியா. என்ன சிங்கத்துக்கு வந்து மான் மரையண்டு எல்லாம் காணும், நல்லபடியா சாப்பிடும். ஏன் அது ஒரு ஊனுண்ணி தானே. என்ன ஆகவே ஒன்று ஒன்று பிடிச்சி சாப்பிட்றது வந்து என்ன இருக்க போது? ஏயும் எச்சுமே இருக்க போது. இப்படியே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. எந்த இருக்கு பாருங்க விட? ஏயும் எச்சும் இருக்குல்ல. ஓகே. அப்ப ஆகவே பூனை மெலியும் வரும். ஆனா விட இல்லாதபடியால்
சிங்கமும் மானும் வந்தது. சரியா? அப்ப இதுவும் சரிதானே விட. ஓகே, அடுத்தது வீட்டு சூழலில் இயல்பாக வாழும் பிராணிகள். நாங்க வந்து வீட்டை கொண்டு வந்தவைய வசிக்க விட இல்லை, அது இயல்பாகவே சில பிராணி எங்களோட வீட்டுல வாழும். நாங்க விரும்பியோ விரும்பாமலோ ஆஹ் அந்த பிராணிகளுக்கு வாழும். சரிதானே? உதாரணம் வந்து பல்லி, எல்லா வீட்டையும் பல்லி இருக்கும். ஏன்னா எல்லா வீட்டையுமே எறும்பு இருக்கும். எல்லா வீட்டையுமே சில வீட்டை எலி இருக்கும், சில வீட்டை இருக்காது. ஆனா இப்ப நெல் வச்சிருக்கிற வீட்டை அப்படிலாம் கட்டாயம் எலி இருக்கும். இதெல்லாம் என்ன, இயற்கையாகவே வாழ்கின்ற பிராணி. எங்களை வீட்டை இயற்கையாகவே வாழும். கரப்பாம்பூச்சி இருக்கும், அட்டை எல்லாம் இருக்கும். ஏன்னா மழை பெய்தா அட்டை எல்லாம் முத்தம் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் என்ன, நாங்க கூப்பிடல அட்டை, ஆனா அதெல்லாம் தானா வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் இயற்கையாகவே இயல்பாகவே வாழ்கின்ற பிராணிகளாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா என்ன வரப்போது பாருங்க. இயல்பாக வாழுகின்ற பிராணிகள் என்ன வரும்? எலி வரும், பல்லி வரும். என்ன அப்ப எஃப்டி, எஃப்டி தான் இருக்கிறதுக்கு வேற முன்னைக்கிறோம். அப்ப எஃப்டி இருக்குன்னு பார்ப்போம் விட. இந்த பாருங்க எஃப்டி. ஓகே, எஃப்டி இருக்கு. என்ன அதாவது வந்து இயல்பாகவே எங்களோட வீடுகளில் வாழ்கிற பிராணி. ஓகே, அடுத்தது ஏஇ ஆகியவற்றில் காணப்படும் பிஜி ஆகியவற்றில் இல்லாத இயல்பு. ஏல மீலையும் வந்து காணப்படுமாம், ஆனால் பிஜி பீலையும் ஜீலையும் இல்லாத இயல்பு. வடிவாக கவனிக்க வேணும், இரண்டு விட ஒரே மாதிரி இருக்கு. ஏஇல காணப்பட வேணும். அதே இதெல்லாம் பிள்ளை வரக்கூடிய எல்லாம் பிள்ளைகள் ஒன்று ரெண்டு கேள்வியா வரும். முதலாவது சொல்ல வரும், ஃபர்ஸ்ட் பார்ட்ல முதலாவது கேள்வியா வரலாம். சிலவளை ஏஇ ஆகியவற்றில் காணப்படும், அதே நேரம் பிஜி ஆகியவற்றில் இல்லாத இயல்பு. பாருங்க, ஏயிலே மீலையும் காணப்பட வேணுமாம், ஆனா பீலையும் ஜீலையும் காணப்பட முடியாது. சிங்கத்திலையும் ஜானையிலையும் காணப்பட வேணும், அந்த இயல்பு வந்து காணப்படும். ஆனால் ஆட்டிலையும் மாட்டிலையும் வந்து காணப்படாது. சரியா? அப்ப என்ன வரும்? காடுகள் வசித்தல் வருமா, அல்லது வீடுல வசித்தல் வருமா, அல்லது நீரியாண்டி வசித்தல் வருமா? இது மூன்றா வராது. ஏண்டா எதையும் நீரியாண்டி வசிக்காது. என்ன, காட்டுல வசிக்கும், வீட்டுல வசிக்கும், நீரியாண்டி வசிக்கிற பிராணிகள் இருக்குது. சரியா? ஆனா இதுல மிகச்சரியா விட பாத்தீங்கன்றால் ஏயிலை மீலையும் காணப்பட வேணும், அதாவது ஜானையிலையும் சிங்கத்திலையும் காணப்படும் சொன்ன என்ன வரப்போகுது? காடுகள் வசித்தல். அதே நேரம் ஆடுகள்லையும் மாடுகளையும் காணப்படாது, அது வந்து காடுல வசிக்காது. என்ன, காடுல பாருங்க ஆடு நிக்காது, மாடு நிக்காது, எருமை மாடு நிக்கும், ஆனா வந்து சும்மா மாடு நிக்காது. ஆகவே காடுகள் வசித்தெல்லாம் வரும். மிகச்சரியான விடையா. அடுத்தது படத்தில் உள்ள அனைத்துக்கும் பொதுவான இயல்பு. இந்த படத்தில் உள்ள எல்லா பிராணிகளுக்குமே பொதுவான இயல்பு வந்து என்ன? சரியா? பாத்தீங்கன்னு சொன்னால் பறவைகளாக இருத்தல், ஊன் உணவுகளை மட்டும் உண்ணல், பிராணிகளாக இருத்தல். எல்லாம் பறவையில வந்து ஒரு பறவையுமே இல்லை, அது வராது. எல்லாமே ஊனுண்ணியா இருக்குமா? சிங்கம் ஊனுண்ணி, என்ன கொஞ்சம் பிராணிகள் இருக்கு ஊனுண்ணி. அப்ப எல்லாமே இல்லை. ஆடு மாடெல்லாம் வந்து தாவர உண்ணி. ஏன்? தாவரத்தை மட்டும் சாப்பிடும். அப்ப அது வராது. அப்ப ஆகவே மூன்றாவதாம் பறவை என்ன, அது பிராணியா இருக்குது. மிருகம் என்றாலும் சரி, பறவை என்றாலும் சரி, ஊர்வன பூச்சியினம் எல்லாமே, எல்லாத்துக்கும் ஒரு பொது பெயர் ஒன்று இருக்கு, பிராணிகள். நாங்களும் பிராணிகள் தான். சரியா? நாம் ஒரு பிராணி தான். ஆகவே நாங்கள் அதே முருக்கா பார்க்க வேணும். சரிதானே? அடுத்தது தரப்பட்ட படத்துடன் தொடர்பு குறைந்த சொல்லை தெரிவு செய்யும். குறைந்த என்ன, பொருத்தமே இல்லாத அல்லது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும், அதிகமா பொருத்தமா இருக்காது. மூன்று விடையிலுமே மிக குறைஞ்ச பொருத்தமாக இருக்கும். பொருத்தமே இல்லான்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாம். அப்ப இப்படி வந்துன்னு சொன்னா இரண்டு விட வந்து பொருத்தமாக இருக்கும், ஒரு விட வந்து பொருத்தம் இல்லாம இருக்கும். நீங்க வந்து வடிவா கவனிக்க வேணும். பக்கம் நீங்கள் படத்தை பார்த்தோம்னா கெடிங்க வாசிக்காம விட்டீங்கன்றால் எல்லாம் புஸ்வானமா போயிடும். நீங்க வந்து அப்ப கெடிங்க முதலாவது வாசிக்க வேணும், அதின் விளக்கத்தை வடிவா விளங்கி கொள்ள வேணும், பிறகு கீரை போட வேணும். சரி, அந்த கதிரைக்கு வந்த பிள்ளை பல கதிரை இருக்கு, இரும்பிலையும் இருக்கு. மண்ட கதிரை இருக்கா? பெரும்பாலும் இல்லை, இருக்காது. ஆகவே மண் பொருத்தம் இல்லாது.
பட்டத்துக்கு வந்து வானம். வானம் சொன்னா வானம் வந்து பொருத்தமா இருக்கு. ஏன்னா பட்டம் வந்து வானத்துல ஏறும், பறக்கும். காற்று அதுக்கு தேவை. ஆனா நீர் தேவையா? அதுக்கு நீர் தேவையில்லை. காற்று தேவை, நீர் தேவையில்லை. ஆகவே விட போடுவீங்கள். இரண்டாவது விடை நீர் தான் வரும். அடுத்த பாருங்க, ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகம் வந்து மிருகம், பறவை, பிராணி. முதல் பார்த்த மாதிரி தான். இது மிருகமா இருக்குது, பிராணியா இருக்கு. ஆனா பறவையா இருக்கா? இல்ல, பறவை வராது. சரி, ஏன் இது வந்து பிள்ளைகள் பொருத்தமற்ற என்ற என்ற மாதிரி தான் வரும். பொருத்தம் இல்லாதான், தொடர்பு குறைந்த அப்படி வரும். சரிதானே? அடுத்தது பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு வந்து பேருந்து, பேருந்துக்கு வந்து மிகச் சரியான விட வந்து என்ன வர போறா? போக்குவரத்து. அது வந்து சரியா தான் இருக்கு, பொருத்தமா இருக்கு. தரைமார்க்கம், ஓகே, தரையில் செல்லும் வாகனங்களுக்கு வரும், அதுவும் பொருத்தமா இருக்குது. ஆனால் தகவல் தொடர்புன்னு சொன்னா என்ன? அது பொருத்தமா இல்லை. அது தகவல் தொடர்பா இருக்கலாம், இல்லாம விடலாம். ஆனா இதுக்கு பொருத்தமா இல்லை. ஆகவே நாங்கள் விட கட்டாயம் ஒன்றுக்கு போட்டு தானே வேணும். அப்ப மிக குறைந்த தூரம் இருக்கிறது வந்து பிள்ளைகள் மூன்றாவது. அடுத்த பூ இருக்கு பாருங்க, அழகு, அது சரி. தேரும் இருக்குது, ஆனா இசை இருக்கா? இல்லை. இசையில வண்டுல இசை இருக்கு, ஆனா பூவில இசை இல்லை. அதால மூன்றாவது விடை தான் வரும். சரிதானே? விளங்குதா பிள்ளை? அப்ப நாங்கள் ஒவ்வொன்றையும் வந்து வடிவாக கவனிக்க வேணும். சரியா? ஒவ்வொன்றையும் வடிவாக கவனிச்சு விடைய போட்டால் சரி. சரியா? அடுத்த சொல்லியல். இது வந்து போன முறை இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தது. போன முறை இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து மிக இலகுவான கேள்வி. ஆனால் நான் மார்க்கிங் போறபடியா எனக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் மார்க்கிங் மாறி மாறி போறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் போன முறை நான் ஃபர்ஸ்ட் பார்ட் போயிருக்க கன புள்ளிகள் வந்த பிள்ளை இந்த கேள்விக்கு பிள்ளை விட்டுருக்கணும். சரி, சில அந்த பிள்ளை எப்படி வந்த கேள்வி பிள்ளை. ஏன்டா அதுக்கு இந்த கன்ஃபியூஸ், இது வருமா அது வருமான்னு கன்ஃபியூஸ்ல பிள்ளை விட்டுருக்கேன். ஆனா சரியான கஷ்டமான வினா எல்லாம் செய்திக்கணும். ஆனா இலகுவான வினா என்ன செய்யல, செய்யல. இல்ல பாருங்க, பழம், ஏ, தானியம், இதெல்லாம் இருக்கு. ஏபி நாங்க அதான் காணப்போறோம். இப்போ பாருங்க, இந்த அன்னசிப்பழம் மாம்பழத்துக்கு ஒரு பொது பேர் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா பழம். இப்ப நாங்க அது போல இந்த கரெக்டுக்கும் பாக்காய்க்கும் ஒரு பொது பேர் போடணுமோ இல்லையோ? ஓ, அப்ப ஏ, ஏண்டா முதலாவது ஏ வரப்போது, அடுத்த பி வரப்போகுது. அப்ப நீ இதுல பாத்தீங்கன்னால், நாங்க இதுல அந்த கரெக்டுக்கும் பாக்காய்க்கும் என்ன பொது பேர் போடலாம்னு பாத்தீங்கன்னால், காய்கறி, கீரை வகை, காய்கறி எது போடலாம்? காய்கறி என்று போடலாமோ இல்லையோ? போடலாம். மரக்கறி என்று போடலாம். ஆனா கீரை வகை என்று போடலாம். அடுத்தது, இந்த தானியம் என்ற வகைக்குள்ளதான் புரக்கணம் வருது. இன்னொன்று பி வருது. அப்ப என்ன வரப்போ தானியத்துக்கு? கட்டாயம் பயறு வரும். ஆகவே பயறு வந்தபடியால் காய்கறியும் பயரும் தான் விடையாக வரும். என்ன வரப்போது? காய்கறியும் பயரும் தான் விடை. விளங்குதா? விளங்க இல்லையா? காய்கறியும் பயரும் தான் விடையா இருக்கு. அடுத்த இரண்டாவது புகைவண்டி. ஏ கப்பல், படகு, பி விமானம். அதாவது வந்து இது வந்து புள்ளில் கெடிங் ஒன்றும் இல்லை, ஆனா ஒரே வகைக்கு வருது. இந்த கப்பல் நான் எங்களுக்கு வந்து ஒரு குழு கொண்டு கட்டாயம் கிடைக்கும். ஏதோ ஒரு குழு கிடைக்கும், அதை வச்சு நான் செய்யணும் பாருங்க. இந்த கப்பலும் படகும் வந்து பிள்ளைகள் கடலில் செல்கின்ற வாகனங்கள். அதுபோல இந்த புகை வண்டி எங்க போகுது? தரையில போகுது. அப்ப ஏ வந்து என்ன இருக்கணும்? தரையில் செல்கிற ஒரு வாகனமா இருக்கணும். இது எல்லாமே பேருந்து வரும். தோணி என்ற கடல் அது வராது, பரசுட்டும் வராது. அப்ப பேருந்தும் வரப்போகுது. அப்ப ஏ வந்து பேருந்தா இருக்கும். விமானம் வந்து பிள்ளைகள் க ஆகாயத்துல போகும். அது மாதிரி ஒரு ஒரு வகைக்கு வரப்போதான் இந்த ஹெலிகாப்டர், உலங்கு வானூர்தி. ஆகவே மிகச் சரியான விடை இரண்டாவது விடை. அடுத்தது தச்சன், வாள், துரப்பணம், பி. அதாவது வந்து தச்சன் பயன்படுத்துகின்ற உபகரணங்கள். வாள், துரப்பணம், ஏதோ வரப்போகுது. என்ன வரப்போகுது? ஏதோ ஒன்று வரப்போகுது. சரியா? ஆனா இது பி தான் பாருங்க. பி எங்க வரப்போகுது? ரெண்டாவது தான் பி வரப்போகுது. முதலாவது ஏ. அப்ப தச்சன் மாதிரி இங்க யார் இருக்கிறார்? யாரோ ஒரு ஆள் வேறு சில ஆள் இருக்க போறார். மேசனோ அல்லது கொல்லனோ அல்ல ஏதோ ஒரு ஆள் இருக்க போறார்.
ஆகவே இந்த தூக்குக்குண்டு மணியால் சார்ந்தற்குரிய ஆள் யாரண்டா அவர் மேசன். என்ன கட்டுறம் கட்டுறதுக்கு தேவை எல்லாம் என்ன தூக்குக்குண்டு நிலக்கு தருகிறதுக்கு தேவை, மணியாசு சாந்த வந்து வடிவ அழுத்தி பூசுறதுக்கு தேவை, சாந்த போது சார்ந்து அழுற்றுறதுக்கு தேவை. ஆகவே இந்த மூன்றையும் பயன்படுத்துகிற ஆளாருக்கும் மீசன். ஆகவே மீசன் பெறும். அதே நேரம் வந்து இந்த தச்சன் பயன்படுத்துற உபகரணங்களுக்குள்ள வாள் இருக்கு, துரப்பணம் இருக்கு, சி ஒளிவர். அதால மூன்றாவது. சரியா அவளு விளங்குதா விளங்க இல்லையா? இது ஆரம்பம் தான், யாரும் யோசிக்க கூடாது. என்ன 5ஆம் ஆண்டுல வந்து இதை படிச்சு கொண்டு இருக்கு இதெல்லாம் தெரியும். இது ஒரு அடிப்படை விஷயம் தான் உங்களுக்கு நான் படிப்பேன். நான் உங்களை பிள்ளை ஸ்காலர்ஷிப்புக்கு போகல. அடிப்படை விஷயம் பேசிக் தான் படிப்பிக்கிறேன். சரியா? நீங்க ஓரளவுக்கு விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு அங்கால போற கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்ற என்ற ஒரு ஐடியா. சரிதானே? சரி, அடுத்தது அடுத்த புள்ளிகள் ஏபி இருக்குது. அதுல பேருந்து, படகு, விமானம். இந்த பேருந்து, படகு, விமானத்துக்கு என்ன பொதுவா சொற்களாக இருக்கும்னு பார்க்கணும். ஏன்னா அடுத்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு தொலைக்காட்சி, மின்விசிறி பி. அதுக்கு வந்து ஒரு கெடிங் போட்டிருக்கணும். என்ன சொன்னால் மின் சாதனம் சொல்லி கெடிங் போட்டிருக்கணும். அப்ப இந்த மின் சாதனங்களுக்குள்ள தொலைக்காட்சி இருக்கு, மின்விசிறி இருக்கு. அப்ப என்ன வரும் அடுத்தது? பி. மின் சாதனம் வானொலி வரும், கணனி வரும், வானொலி வரும். அப்ப நாங்கள் எதை போறோம்னு தெரியாது. அப்ப நாங்க முதலாவதையே பார்ப்போம். முதலாவதையும் பார்ப்போம். பேருந்து, படகு, விமானம். இந்த பேருந்து, படகு, விமானத்துக்கு மூன்றுக்கும் பொதுவான பேர் சொல்லுங்க. அப்ப போக்குவரத்து சாதனம். அப்ப ஆக என்ன வர போதும்? போக்குவரத்து சாதனம் வந்தபடியால் அங்கால திருப்பி கணனி வரும். சரியா? ஆக இரண்டாவது விட. அடுத்தது இடைவெளி ஏபிசி ஆகியவற்றுக்கு பொருத்தமான சொற்கள் முறையே. இடைவெளி ஏபிசி ஆகியவற்றுக்கு பொருத்தமான சொற்கள் பாருங்க. 3 இருக்கு ஏபிசி என்று. முறையே என்றபடியா, முறையே என்று வந்தபடியா முதலாவது விட ஏ, அடுத்தது பி, அடுத்தது சி தான் பெறும். பார்த்தோம் என்றால் சிற்றுண்டி இங்கால உணவு வகை. அப்ப ஏதோ ஒரு அங்கால ஏ வந்து ஒரு வகை தான் பெறப்போம். அப்ப ஏ என்ன வகை வரும்? குளிர்பானம், இளநீர், தேநீர். இந்த மூன்றும் வந்து என்ன வகையான உணவுகள்? குடிபானங்கள். என்ன பான வகை தானே வரும், மென்பானம். ஆகவே குடிபானம் வரும். பிய பாத்தீங்கன்னா உணவு வகைக்க பிட்டு, இங்கால பி இருக்கு தோசை, இதெல்லாம் உணவு வகைக்க வரும். அப்ப என்ன வரப்போகுது? இட்லி வரும் பாருங்க, இட்லி. சிற்றுண்டின்னு சொன்னா என்ன? சோட்டிஸ். சிற்றுண்டி சும்மா சாப்பிடுறது, வடை, என்ன மோதகம், பேட்டிக்ஸ், ரோல், சும்மா சாப்பாடு இல்லை, சும்மா ஒரு சிற்றுண்டி. அப்ப ஆகவே ஏ வந்து குடிபானம், பி வந்து உணவுக்கு இட்லி, சி வந்து சிற்றுண்டி, அது மோதகம். அப்ப ஆகவே மூன்றாவது இருக்கிறதுக்கு மூன்றாவது. சரியா? நீங்க ஒவ்வொன்றையும் வடிவ அவதானமா போட்டீங்கன்னா பெரிய விஷயமும் இல்லை இது. சரிதானே? சரி, அடுத்தது பின்வரும் வாக்கியங்களில் தடித்த எழுத்தில் உள்ள சொற்களின் கருத்தை இனங்கண்டு கூடுக. அதாவது தடித்த எழுத்துல இருக்கு பாருங்க, உள்ள டார்க் பண்ணிருக்கணும். அதுக்கு நீங்கள் சொல்லு எழுத வேணும். கருத்து என்ன கருத்துண்டா ஒத்த சொல்ல இருக்கு. சரிதானே? கருத்துன்னு சொன்ன என்ன? அது ஒத்து சொல்ல இருக்கும் பெரும்பாலும். அம்மா அதிகாலை எழுந்து உணவு சமைத்த. அம்மாக்கு என்ன வரும்? பெற்றோர் வருமா? பெற்றோர்னு சொன்ன யார்? அம்மா அப்பா சேர்ந்தான் பெற்றோர். அப்ப அது வராது. அன்னை வரும், தாயும் வரும். அடுத்த பாத்தீங்கன்னா உணவுக்கு என்ன வர போன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு வரும். ஊன் வரும். ஆனா ஊன் வருமா? ஊனண்டா என்ன? ஊனண்டா மாமிசம். இந்த ஊன் இருக்கு சொல்லி என்னென்ன இருக்குல்லோ, அது ஊனண்டா மாமிசம். என்னென்ன இருக்கு மூணு என்னென்ன பாருங்க, உணவு, அது உணவு. ஏண்டா உணவுக்கு வர மூணு என்னன்னா அதுக்கும் வரும். அப்ப உணவுக்கு இதான் உணவு, இது ஊன். அப்ப அம்மா என்ற எண்ணெய், உணவு என்றதுக்கு ஊன். ஆகவே இரண்டாவது விடை. அடுத்த காடுகளில் அதிக அளவு பறவைகள் வசித்து வரும். காடுகள்னு சொன்ன என்ன? அடவி வரும், வனங்களில் என்று வரும்,
சாகரங்கள் வருமோ? சாகரம்னு சொன்னா கடன். அப்ப 3வது விட வராது. முதலாவது 2வது பாத்தீங்கன்னு சொன்னால் அடவிகளும் வரும், வனங்களும் வரும். ஆனா அதுல பறவைன்னு சொன்னா என்ன? பிராணி வராது, பட்சி. பறவை என்றா ஒத்துதல் பட்சி. ஆகவே 2 முதலாவது. சூரியன் ஒளிர்கதிர்களை பூமியில் பரப்பினான். சூரியன் ஒளிக்கதிரை பூமியில பரப்புறான். சூரியன் சொன்ன யார்? கதிரவன் வரும், பருதி வரும், அங்கால ஞாயிறும் வரும். பாருங்க 3 விடையும் வருது. இப்ப நான் எதை பார்க்கணும்? ஒளி என்றதுக்குரிய கருத்தை பார்க்கணும். ஒளி என்றா ஒளி வருமோ? இல்லை. ஒளி என்றா வெளிச்சம், ஒளி என்றா சத்தம். அப்ப முதலாவது ஒளி வராது. அடுத்த வெளிச்சம் வரும், இடைச்சலம் வராது. ஆகவே 2வது விட வரும். நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமானதான் பார்ப்போம். இதுல நான் கீறு போற விட தானே பிள்ளைகள். இப்ப நாங்க இதுல ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமான விட தான் நாங்க பார்க்க வேணும். சரிதானே? சரி, அடுத்தது. சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்ப இவ்வளவும் தான் நான் குறிப்பியா பண்ணின இந்த பொருளுரைத்திறன்ற பகுதி. சரி, அங்கே பொருள் மொத்தம் புள்ளி எல்லாம கனத்திறங்கள் இருக்குது. சரியா? எல்லாமே பயணத்திறங்கள் இருக்குது. அதுல இதெல்லாம் கணக்கு இல்லை. இதெல்லாம் ஒரு தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு திறன் தான். நிறைய இருக்கு, கணக்கு சம்பந்தம் நிறைய இருக்குது. என்ன அவதான திறன் இருக்குது, மொழிபெயர்த்தல் இருக்குது, பிரதியீடு செய்தல் இருக்குது, என்ன காரண தொடர்பு இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க எல்லாம் படிக்கணும். படிச்சாதான் நாங்கள் பொருள் நீங்கள் ஒழுங்கா ஒரு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். சரியா பிள்ளையால்? டைம் ஆகினபடியால் ஏர்லியா துவங்கி இருக்கலாம். இதுதான் பிரச்சனை. இனி அப்படி சிக்க நான் நினைக்கிறேன். சரியா? நீங்க எதுவும் நீங்க காய்ச்சி கொள்ளலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். காய்ச்சி கொள்ளுங்க. ஓகே பிள்ளை, ஒழுங்கா வாங்கோ. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பு ஏதோ ஒரு புதுபடியாக படிப்போம். சரிதானே? ஓகே. நேரம் டைம்னு சொல்லி போடுறீங்களோ? ஓகே, சில பேர். சரி, ஓகே பிள்ளைகள், நாங்கள் மீண்டும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே, பாய். See you later. Okay, bye bye. Good night. Good night, sir. Thank you. Good night, sir. Good night, sir. Good night, sir. Good night, sir. Thank you. Good night, sir. 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 Bye. Sir, good night, sir. Good night, sir. Good night, sir. சார் இருக்கிறீங்களா? என்ன சார்? சார் சொல்றியா? சார் இதை கதைக்க போறீங்களா சார்? சார் சார் நீ கதைக்கலாம் சார். இப்போ கதைக்கணும்னா கதைக்கலாம். நீங்க அட்மிட் பண்ணா சரி சார். ஓம் சார், ஓம் ஓம். கொஞ்சம் சார் வட்டி வட்டி வருதா? ஒரு கொஞ்சம் வட்டி வட்டி வருது. ஒரு கொஞ்சம் லேட்டா வருதுன்னு நினைக்கிறேன்.